ஹாய் எவ்ரி ஒன். நம்ம கார்டனோட ஒரு வியூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இது நாங்கள் ரீசெண்டாக இந்த மாதிரி ஸ்டாண்டு இதெல்லாம் வச்சு நாங்கள் இதை ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. இந்த ரீக்ரியேஷன் பண்ணது அருண் டெரஸ் கார்டன் அப்படின்னு நான் இன்ஸ்டாவில் பார்த்த ஒரு குரூப் இவங்க. ஸோ ரொம்ப நல்லா எனக்கு ப்ரொஃபஷ்னலாக கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு அசஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாண்டெல்லாம் அவங்க எனக்கு பண்ணி கொண்டு வந்தாங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாமும் அவங்களே வச்சுருக்காங்க. க்ரோ பேக்ஸு, சாண்டு, அதில் நம்ம போட வேண்டிய என்னென்ன ஃபர்டிலைசர்ஸு, மண்ணில் மிக்ஸ் பண்ண வேண்டியது என்ன, அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் அவங்க கூட்டிகிட்டு வராங்க. எல்லாத்தையும் கரெக்டாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது எனக்கு 1 டே ஃபுல்லாக ஆச்சு எனக்கு இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ பிளான்ஸ் எல்லாம் அழகாக திருப்பி ரீபாட் பண்ணி சாயிலெல்லாம் வெளியில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட வேண்டிய ஃபர்டிலைசர்லாம் போட்டு எனக்கு கரெக்டாக இந்த மாதிரி ட்ரெயின் செல் மேட்டு எல்லாமே அவங்க கொண்டு வராங்க. அதுக்கு என்ன முதல்ல டேரிஃப் என்னங்கிறது அவங்க நமக்கு ஷேர் பண்ணுறாங்க. நமக்கு பாட்ஸ் வேணும், இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக நமக்கு கார்டனிங் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா அது நம்ம அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அந்த ரெக்குவயர்மெண்ட்டில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இது பாருங்கள், இது எங்கள் வீட்டிலே இருந்தது இந்த கிரானைட் ஸ்லாப் இதெல்லாம். ஸோ செங்கல் மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு இதில் ஒரு மினி ஸ்டாண்டு நாங்கள் ரெடி பண்ணோம். பிகாஸ் பிளான்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ இது ஆக்சுவலாக இந்த ஸ்டாண்டு ஃபுல்லாக முடிஞ்சு போனதுக்கப்புறமா நாங்களே, அதாவது அவரே ஐடியா பண்ணி இதை எங்களுக்கு ஆக்சுவலாக இப்படி பண்ணி கொடுத்தாரு. ஸோ விச் வாஸ் வெரி நைஸ் அண்ட் ரியலி வெரி ஸ்மார்ட் கைண்ட் ஆஃப் அ மூவ். இது பார்த்திங்கன்னா திஸ் இஸ் அ டபுள் ரோ 2 லெவல் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது. இதில் நாங்கள் மீடியம் வெயில் பட வேண்டிய சில பிளான்ஸு பியூட்டிஃபுல்லாக இதில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய க்ரோ பேக்ஸோடது. ஸோ இவங்களோடது எனக்கு மெயினாக என்ன பிடிச்சதுன்னா தே ஆர் வெரி ப்ரொஃபஷ்னல் அபவுட் த ஒர்க் அண்ட் அவங்களோட எஸ்டிமேட்ஸ் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. அண்டு நம்ம வீட்டில் இருக்கிற மெட்டீரியல்ஸையும் அவங்க யூட்டிலைஸ் பண்ணாங்க. அண்ட் எனக்கு என்னென்னா தே வர் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ தட் சில பேர் நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே டெமாலிஷ் பண்ணிவிட்டு அதெல்லாம் குப்பை அப்படி சொல்லிவிட்டு அது எதையுமே ரீயூஸ் பண்ணாமல் அப்படியே போயிடுறாங்க. அண்ட் அவங்களது கொண்டு வர்றது மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அப்படி பண்ணுறாங்க. இவங்க அப்படி பண்ணல. ஸோ என்னென்ன கரெக்டாக நான் இதெல்லாம் யூஸ் ஆகுமோ தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மற்றது எல்லாத்தையுமே அவங்க தேவையானதும் கொண்டு வந்ததை வச்சு அவங்க இந்த மாதிரி எனக்கு ரீஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி தே ஆர் வர்த் த டாரிஃப் விச் தே ஆர் சார்ஜிங். ஸோ இது டெஃபினெட்லி யூஸ்ஃபுல் எனக்கு ஒரு ப்ராஜெக்டாக முடிஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா என்னோடய பால்கனியில் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸு நீங்கள் நர்சரியில் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அதுபடி நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க டெக்கரேட்டிவ் பாட்ஸ் அதெல்லாம் ஏதாவது சஜஷன் கொடுக்குறாங்க. அண்ட் அதை ரீபாட் பண்ணி அழகாக இந்த மாதிரி நாங்கள் அடுக்கி வச்சுருக்கோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா இவங்க அதில் எப்படி நம்ம ஃபர்டிலைசர் போடணும், 15 டேஸ்க்கு ஒரு தடவை எப்படி கேர் கொடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் நல்ல டிப்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. இது எங்களோட இன்னொரு பால்கனி. இது அதுலேயுமே இந்த மாதிரி வாங்கி வந்த பிளான்ஸ் எல்லாம் அழகாக ரீபாட் பண்ணி அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது.